கிளாஸி, எலகண்ட் அப்படிங்கிற வார்த்தைகளே தெரியாமல் வாழ்ந்த ஒரு ஆள் தான் நான். ஆனால் நான் வளரும்போதே எப்படி இவங்க மட்டும் ஏதோ வித்தியாசமாக இருக்காங்களே, நல்லா இருக்கே அப்படின்னு சில பேரை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அந்த வார்த்தைகள்லாம் என்னென்னு தெரியாததுனால அது ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் படிக்க 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 தான் இப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இப்படி ஒரு ஹியூமன் பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன் சில பேர் மட்டும் கிளாஸி அண்ட் எலகண்ட்டாக இருக்காங்க, அப்படி நீங்கள் ஆகணும்னா அதோட மைக்ரோ ஹேபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தே ஸ்பீக் டெலிபரேட்லி. அப்படின்னா ரொம்ப யோசித்து தான் பேசுவாங்க, தேவையில்லாமல் பேச மாட்டாங்க, ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் ஒரு ஹாஃப் செகண்ட் மாதிரி ஒரு பாஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்லோவாக பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்க நேச்சுரலாகவே ரொம்ப ஃபெமினினாகவும் சாஃப்டாகவும் தெரிவாங்க. அவங்களோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகவே தான் இருக்கும், எல்லாமே நிதானமாக இருக்கும். எதையுமே பிளான் பண்ணி பண்ண மாதிரி உங்களுக்கு அவங்க பிஹேவியர் தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது வாவ், வாட் அ உமன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க, அப்போ நம்ம அங்கே ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட சைலன்ஸை இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நல்ல காது கொடுத்து கேட்பாங்க ஒருத்தர் பேசும்போது. முக்கியமாக காசிப், அதை பேசவே மாட்டாங்க. காசிப் பேசுகிறவங்க இவங்களுக்கு பிடிக்காது, அவங்க கூட இவங்க சேரவும் மாட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளைனிங் மைண்ட் செட், எல்லாத்த பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எல்லா விஷயமும். அதாவது ஒரு ரோடு சரியில்லைனா கூட இந்த கவர்மெண்ட் சரியில்லை அப்படின்லாம் பேசுவாங்கல்ல, இந்த கம்ப்ளைனிங் மைண்ட் செட் அவங்களுக்கு பேசிக்கலி இருக்காது. ஏன்னா அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அபவுட் த வேர்ல்ட், அபவுட் ஈச் சிச்சுவேஷன், அபவுட் ஈச் பர்ஸ்பெக்டிவ், அபவுட் ஈச் பீப்புள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஓகே, இது இப்படி இருக்குது, இதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சொல்யூஷன் நோக்கிய போகிறதுனால கம்ப்ளைனிங் மைண்ட் செட் இவங்களுக்கு இருக்காது. எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள பார்த்தாலும் இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பேசிக்கலி இந்த அன்னெசரி ட்ராமா பண்ணுவாங்கள்ல லேடிஸ், தேவையில்லாமல் ஒரு விஷயத்த ஒரு சீன் க்ரியேட் பண்ணி பெருசாக பேசி, அந்த மாதிரி விமனை இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்களோட இவங்க சேரவே மாட்டாங்க. சைக்காலஜியில் இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட், அப்புறம் உங்களோட ஆன்சைட்டி, இது எல்லாமே உங்களோட பிஹேவியரில் காட்டிக்கிட்டே இருக்கும். லைக் பதட்டமாக இருப்பாங்க, கண் ஒரு இடத்துல நேராக பார்க்காது, அங்கங்கே பார்க்கும். அப்புறம் கை இப்படி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பதட்டம் அவங்க பாடியில் ஒரு மைக்ரோவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பிஹேவியர். ஸோ இன்சைட் உங்களுக்கு அந்த ஒரு நிதானம் இல்லை அப்படிங்கிறத உங்களோட பாடி லாங்குவேஜ் சிக்னலாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலையும் பீப்புள், விமன், நீங்கள் ஒரு கிளாஸியாவோ எலிகண்டான விமனாவோ தெரிய மாட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிதானத்தை நீங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் மைண்டில். அது உங்கள் பாடி லாங்குவேஜை ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் நீங்களும் பார்க்குறதுக்கு கிளாஸியாகவும் எலிகண்டாகவும் தெரிய ஆரம்பிச்சிடுவீங்க. நம்பர் 2, தே ட்ரெஸ் இன்டென்ஷனலி. இன்றைக்கி நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறத முந்தின நாள் ராத்திரியே எடுத்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நான் யார், அவங்களுக்கு அவங்க யாருங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுல கரெக்டாக இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ் பண்ணும்போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல்லையே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் சாரீ லவர்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாரீ மட்டும் தான் நிறைய நாள் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் காட்டன் சேலை தான் கட்டுவாங்க. சில பேர் எப்போவுமே ஜீன்ஸ் டிஷர்ட்லேயே இருப்பாங்க. ஸோ தே நோ வாட் தே வாண்ட். அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறதுனால அவங்க ஒரே மாதிரியே எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்க அழகாகவும் நீட்டாகவும் தெரியும். சைக்காலஜியில் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங், அதர் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறவங்க தான் இப்போ நான் சொன்னது. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், கரெக்டாக அதை ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், அதுக்காக ட்ரெஸ் பண்ணுறது. இப்போது அதர் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் யார், நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும். அப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை அக்செப்ட் பண்ணி, ஓ நீ அழகாக இருக்க, அந்த மாதிரி வேலிடேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நான் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னே அவங்க ஒத்துப்பாங்க.
இப்போ இதே இது செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறவங்க அதெல்லாம் தேவையே இல்லை. நான் ட்ரெஸ் பண்ணும்போதே நான் அழகாக இருக்கேன், இது எனக்கு தான், இதுதான் நான், இந்த ட்ரெஸ்ஸை நான் தெரிஞ்சு தான் போடுறேன், இன்டென்ஷனலியாக தெரிஞ்சு தான் போடுறேன் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாகவே இருப்பாங்க. அதான் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுற பீப்புளுக்கு தான் யாருன்னு தெரியாது, இந்த ட்ரெஸ்ஸை எங்கே ஏன் போடணும் எதுவுமே தெரியாது. ஸோ அவங்க ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸிங்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி பீப்புள் பண்ணுறத பார்த்தீங்கன்னா பேசிக்கலி பீப்புள் ப்ளீஸராக இருப்பாங்க. அடுத்தவங்களோட அக்செப்டன்ஸ் எனக்கு வேணும், அடுத்தவங்களோட வேலிடேஷன் வேணும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங்கை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணால் நம்ம பெட்டராக இருக்கும். அப்போது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது எக்ஸாக்ட்லி எலிகண்ட் விமன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 70% செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, 30% அதர் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது 70% மோஸ்ட் ஆஃப் த டைம் நானாகவே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் சில நேரங்களில் இந்த இடத்துக்கு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விதிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு நான் போகும்போது மட்டும் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியே வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் த பீப்புள், அங்கே வர்றவங்க அந்த இடத்த நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறதுனாலையும் அவங்க கரெக்டாக எங்கே அந்த 30% அதர் ரெஃபரன்ஷியலை கொண்டு வரணும், 70% கொண்டு வரணும் செல்ஃப் ரெஃபரன்ஷியலுங்கிறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. அதனால இடத்துக்கு இடம் ட்ரெஸ் பண்ணுறதையும் நீங்கள் பார்க்க முடியும், அவங்க பர்சனாலிட்டியை விட்டு கொடுக்காம அவங்க ஸ்டைலில் எப்போவுமே ட்ரெஸ் பண்ணுறதையும் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் எலகண்ட் விமென் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங். நம்பர் 3, தே அவாய்ட் லோ எனர்ஜி பீப்புள். லோ எனர்ஜி பீப்புள்லாம் என்ன தெரியுமா, பயங்கரமாக எல்லாத்தையும் பற்றி கன்ஃபியூஸ் ஆகி பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றியே. அதுக்கப்புறம் எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு வாழ்க்கையில் பிடிக்காது, குழந்தைங்களுக்காக மட்டுமே வாழ்கிறம்பாங்க. தனக்கு என்ன வேணும், தனக்கான வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும் இது எதுவுமே தெரியாது. எதுக்கத்தாலும் அழுவாங்க, பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பீப்புள் இருப்பாங்க இல்லையா, இவங்களை இந்த மாதிரி கிளாஸி எலிகண்ட்டான விமன் தள்ளி வச்சுடுவாங்க. அவங்களுக்கு இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்க கூட இருந்தால் நம்ம வளர மாட்டோம், நாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சைக்காலஜியில் இமோஷனல் கண்டேஜியன் அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் யார் கூட இருக்கோமோ நம்மளை அறியாமையே அவங்களோட எனர்ஜி நாம் அப்சர்வ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் சொல்லுது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யார், அவங்கள நான் சரியாக வச்சுக்கணுங்கிறத இந்த கிளாஸி பீப்புள் ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா நானும் இங்கே கரெக்ட் ஆகிடுவேனே அப்படிங்கிறத தெளிவாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 36 வயது நிலை படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஜோதிகா மேடம் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ த ஸோ கால்ட் கன்சிடர்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய, வீட்லேயும் வேலைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபு தானே அவங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமாக ஒரு மாதிரி லோ வைப்பு, லோ எனர்ஜியோடையே அந்த பர்சனாலிட்டி ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். தினம் அதே லைஃபு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச என்னதோ அதை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. இட் இஸ் ஃபார் கமிட்மெண்ட். என் வேலையை நான் பார்க்கணும், அதுக்கு நான் டெய்லியும் காலையில் எந்திக்கணும், வேலைக்கு போகணும், அப்புறம் வீட்டில் என் வேலையை பார்க்கணும், சமைக்கிறதா இருக்கலாம், பசங்களை பார்க்குறதா இருக்கலாம், ஹஸ்பண்டை பார்க்குறதா இருக்கலாம், அப்படின்னு எவ்ரி டே மிச்சவங்களுக்காகன்னு பண்ணும்போது அவங்க ஒரு மாதிரி இப்படியே இருப்பாங்க. பட் ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு லோ வைப் எனர்ஜி பர்சன், மோட்டிவேட்டர் கிடையாது, உனக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி ஒரு மட்டம் தட்டமாக ஒரு பர்சனாலிட்டி கூடயே இருந்த இந்த ஒரு ஒய்ஃபு அந்த ஹஸ்பண்டை விட்டு தள்ளி போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே பயங்கரமாக மாறி இருக்கும். க்ரோத்தை நோக்கி போவாங்க. என்ன பண்ணுவாங்க, மாடி தோட்டம் போடுவாங்க. ஆனால் கடைசியில் அது பிரசிடெண்ட் கிட்ட வரைக்கும் போய் நிற்கும் இல்லையா. ஏன்னா மென்டலி அவங்க நல்லாவே க்ரோ ஆயிடுறாங்க ஆஸ் அ பர்சன். பிகாஸ் இந்த லோ வைப் ஹஸ்பண்ட்லேருந்து அவங்க டிஸ்டன்ஸ் தள்ளி போகிறதுனால இந்த மாதிரி அவங்க நடந்தாங்க இல்லையா. இதே தான் நமக்கும். ஸோ சுற்றி இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு லோ வைப்போடு இருக்கக்கூடிய பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு தள்ளி வச்சுருங்க. இந்த பீப்புள் தள்ளி வச்சுருவாங்க, நீங்களும் தள்ளி வைங்க, எலகண்ட்டாக மாறிடலாம். நம்பர் 4, தே அரைவ் ப்ரிப்பேர்ட். எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ட்ரெஸ் பண்ணணும், எத்தனை மணிக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட், ஒரு கல்யாணம், சாயங்காலம் 7 மணின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இருப்பாங்க. அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே யோசிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன், இங்கே வரக்கூடிய இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, பிஹேவ் பண்ணுவாங்க.
எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. ஸோ தே ஆல்வேஸ் அரைவ் ப்ரிப்பேர்ட். நம்பர் 5, த கரெக்ட் வார்ட்ரோப். எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வார்ட்ரோபை எடுத்து திறந்து இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு தேடும்போது எல்லாமே இருக்குது, இவ்வளோ இருக்குது, ஆனால் எனக்கு என்ன போடுறேனே தெரியலேன்னு எத்தனை பேர் யோசிக்கிறீங்க? கிளாஸி அண்ட் எலகண்ட் விமனோட வார்ட்ரோப் அப்படி இருக்காது. அவங்களுக்கு என்ன கலர் சூட் ஆகும், இந்த கலருக்கு நான் எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், எந்த கலர்ஸ் வாங்குறது தெளிவாக தெரியும், எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ் போடணும்னு தெரியும், அதை மட்டும்தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வார்ட்ரோப்லேருந்து என்ன நான் எடுத்தாலுமே இதுதான் இன்றைக்கி நான் போட்டுட்டேன், 3 நிமிஷத்தில் ரெடி, ஃபினிஷ். ட்ரெஸ்ஸை எப்பவுமே அயர்ன் பண்ணி தான் போடுறது. இந்த ரிங்கிள் க்ளோத்ஸ் போடுறதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீட்டாக அயர்ன் பண்ணி முடிஞ்சால் ஹேங்கரில் தொங்க போடுறது. அப்புறம் வார்ட்ரோப்பில் அந்த சாரீக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு பேக்லாம் இருக்கும், அதில் கரெக்டாக மடித்து நீட்டாக வச்சுருக்கிறது. இந்த மாதிரி நீட்டாக எல்லாமே, இதுக்கு எஃபர்ட் அண்ட் டைம் வேணும், அதை கரெக்டாக கிளாஸி விமன் பண்ணியிருப்பாங்க. போடுற ட்ரெஸ்ஸை ரெப்படிஷன் நீங்கள் பார்க்க முடியும். எந்த வகையான ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் பின்னாடி அவங்க ஓடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியறதுனால அவங்க அதை மட்டுமே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போட்ட சட்டையே போடுறது எப்படி, நம்மளை மதிப்பாங்களா அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல. இந்த மாதிரி விமென் போட்ட சட்டையை போடுறதுல பிரச்சனையே இல்லை. பிகாஸ் தட்ஸ் ஹவ் இட் இஸ். நமக்கு மேலே டாப் அண்ட் பாட்டமை எப்படி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடணுங்கிற டெக்னிக்ஸ், அந்த ஐடியாஸ், அந்த நாலேஜ் இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் போடுற மாதிரி தெரியும், ரெப்படிட்டிவாக இருக்கும். ஆனால் இவங்க காசு நிறைய செலவு பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் அவங்க ரைட் க்ளோத்ஸ் மட்டும்தான் எப்போவுமே வாங்குவாங்க. வார்ட்ரோப் நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும், அடுக்கி வச்ச மாதிரி சூப்பராக இருக்கும். 3 நிமிஷத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போடணுங்கிறத எடுத்து அவங்களால போட்டு கிளம்ப முடியும். தே டேக் கேர் ஆஃப் தேர் அப்பியரன்ஸ் டெய்லி. நம்ம ஊரில் நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேர், நான் இன்றைக்கி ஹேரை செட் பண்ண போகிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் இருக்குது, அதுக்காக ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பா அந்த மாதிரிலாம் போவாங்க இல்லையா, சலூன்லாம் போவாங்கல்ல. பிகாஸ் தேர் இஸ் எ வெட்டிங், இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக சில விஷயங்கள் பண்ண போகிறேன், பிகாஸ் நாளைக்கு நான் நல்லா தெரியணும்னு. ஆனால் எலகண்ட் விமன் எல்லா நாளுமே, இப்போ மாதம் ஒரு ஸ்பா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கரெக்டாக மாதம் அதை பண்ணுவாங்க. அங்கே வெட்டிங் நல்ல விசேஷம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. பிகாஸ் ஐ லிவ் ஃபார் மை செல்ஃப். நான் என்ன கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு டெய்லியுமே இந்த எஃபர்ட்டை அவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. நெயில்ஸ் பண்ணணுமா, இட்ஸ் அ ரொட்டீன். எல்லா டைமும் அந்த நெயில்ஸை நெயில் பாலிஷ் போடுறதா இருக்கலாம், இல்லை வெளியே போய் ஜெல் அது போடுறதா இருக்கலாம், கரெக்டாக பண்ணுவாங்க. அக்கேஷனுக்காக பண்ணுறது ஸ்பெஷல் கேர், எக்ஸ்ட்ரா கேர் அதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லாமல் எல்லாமே எவ்ரி டே அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட், கீப் ப்ரைவேட் லைஃப் ப்ரைவேட். கிளாஸி விமன் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாலேயோ இன்டர்நெட்லேயோ போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏன் சொல்லணும், என் வாழ்க்கையில் என்னெல்லாமோ நடக்கும், அதை நான் ஏன் சொல்லணும். க்ரீஃபாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், என்னெல்லாமோ நடக்கும், வரும் போகும், இது நான் சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிறத யோசிப்பாங்க. இவங்க பேசிக்கலி இதை போட்டு எனக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு வேலிடேஷன் வேணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாததுனால இவங்க அதை பண்ண மாட்டாங்க. அப்போது சோஷியல் மீடியாவில் இருக்கவே கூடாதா, நான் எதுவுமே போடக்கூடாதா அப்படின்னா அப்படியும் கிடையாது. யூ ஷுட் பி ஸ்ட்ராட்டஜிக்கலி நான் என்ன போஸ்ட் போடணும், என்ன போஸ்ட் போடக்கூடாது அப்படிங்கிறது கிளாஸி விமனுக்கு நல்லாவே தெரியும். இந்த போஸ்ட் போட்டால் இந்த சோஷியல் மீடியாவில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்னை பார்க்குறவங்க எப்படி பர்சீவ் பண்ணுவாங்க, இது எனக்கு உதவுமா, என் வாழ்க்கையில் என்னை மேலே கொண்டு போகுமா, என்னோடய வேலையில் அது என்னை மேலே கொண்டு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து மட்டுமே தான் ஒரு போஸ்ட்டு போடணும். எவ்ரிதிங் இஸ் வித் இன்டென்ஷன். ஸோ சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க, ஆனால் பர்சனல் லைஃப்பை ரொம்ப சொல்லிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சமந்தா மேடமை நீங்கள் எடுத்தீங்கன்னா, அவங்களோட கல்யாணத்துலேருந்து எல்லாமே நமக்கு தெரியும், செகண்ட் மேரேஜ் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அவங்க எவ்ரிடே லைஃப்பை என்ன பண்ணுறாங்க நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கோம், நமக்கு தெரியாது, அவங்க போட மாட்டாங்க. ஸோ எதை போடணும், எதை போடக்கூடாது, எதை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த விமனுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஆல்வேஸ் ஸ்மெல் குட். அவங்களுக்கு ஒரு சிக்னேச்சர் பர்ஃப்யூம் வச்சுருப்பாங்க, சிக்னேச்சர் சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது என்னோடய சிக்னேச்சர் சென்ட் எப்போவுமே ஒரு ஃப்ளோரலாக தான் இருக்கும், அது ஒரு பிராண்டு, அதுதான் என்னோடய சிக்னேச்சர் சென்ட். அதை நான் பப்ளிக்காக சொல்ல விரும்பலை. ஸோ யூ ஷுட் நோ ஹூ யூ ஆர். உங்களுக்கு இந்த ஸ்மெல் கனெக்ட் ஆகும்னா அந்த ஸ்மெல்லில் எந்த பிராண்டில் நான் வாங்குறேங்கிறத அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை தான் ரெப்படேட்டிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா, இருக்கிறதுலே நல்ல சென்சஸில் எமோஷன்ஸோட கனெக்ட் ஆன ஒரு சென்ஸ் தான் உங்களோட ஸ்மெல். இந்த மூக்கு
ஸோ நீங்கள் ஒரு பழைய புக் அப்படி புரட்டும் போது நல்ல ஒரு வாடை அடிக்கும் இல்லையா? அந்த வாடையை ஸ்மெல் பண்ணும்போது, நான் ஸ்கூலில் லைப்ரரியில் ஒரு வாட்டி இப்படி தான் ஒரு புக் எடுக்கும்போது அந்த புக்கில் இப்படி தான் ஒரு ஸ்மெல் வந்ததுன்னு சொல்லிட்டு உடனே இமோஷன்ஸோட கனெக்ட் ஆகி ஒரு கதையோ ஒரு பர்சனோ உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. ஏன்னா ஒரு சென்ஸ், இந்த ஸ்மெல்லுங்கிற ஒரு சென்ஸ் இமோஷன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு உங்களோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால் இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் சென்ட் இப்படின்னு நான் கேரி பண்ணுறேன்னா இதோடய நான் வெளியே போகும்போது பீப்புளுக்கு எப்போவுமே இந்த ஸ்மெல் வருதே, இதுதானே இந்த பர்சன் தான் அப்படின்னு உடனே லிங்க் பண்ணிடுவாங்க. பீப்புள் வில் நாட் ஃபர்கெட் யூ. இது எலகண்ட் விமனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள கேரி பண்ணுறதுக்காக பர்ஃப்யூமில் ஸ்மென் பண்ணுறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பர்ஃப்யூம், அதுக்காக டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கும் மீடியம் லெவலில் உங்களுக்கு இப்போ நான் ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். பாடி ஆயிலிருந்து அதுக்கப்புறம் ஷவர் ஜெல் எல்லாத்துலேயுமே நல்ல ஸ்மெல் வச்சுருப்பாங்க. அண்ட் அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களோட பர்ஃப்யூம், உங்களோட பாடி லோஷன், இந்த மாதிரி பாடி சம்மந்தமான விஷயங்களில் ஸ்மெல் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களோட ஸ்மெல் நல்லா தூக்கலாம் நிற்கும், ரொம்ப நேரம் நிற்கும். எலகண்ட் விமனாக ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பாயிண்ட், குட் அண்டர்வேர். இதை சொன்னால் யாருமே ஒத்துக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். பட் நம்ம உள்ளே என்ன போடுறோங்கிறது வெளியே யாருக்குமே தெரியாது, உண்மைதான். ஆனால் நமக்கு தெரியும் நாம் என்ன போட்டிருக்கோன்னு. நிறைய பேர் அண்டர்வேரை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. விமனை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்மளோட பாட்டமை மாற்றிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் ஆஃப் ஆல் த பயாலஜிக்கல் திங் விச் விமன் ஹேவ். ஸோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். நான் ரைட்டான அண்டர்வேர்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்கள் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ கிளாஸி விமன் யாருக்கும் ப்ரூவ் பண்ணாத பட்சத்தில் ஒரு நல்ல அண்டர்வேர் நான் போடுறதுக்கு கூட போட்டால் கூட யாராவது பார்த்து அப்ரிஷியேட் பண்ணால் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். வை ஷுட் ஐ ஸ்பெண்ட்னு யோசிக்க மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஃபார் மீ. அதுக்காக அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவான லாஞ்சரிஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீட்டாக இருக்கக்கூடிய இல்லை ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய லேஸ் வச்சிருக்கக்கூடிய மாதிரி ஒரு அண்டர்வேர்லாம் போட்டால் கூட நீங்கள் அழகாக இருப்பீங்க. யூ ஃபீல் வெரி ஹாப்பி, யூ ஃபீல் வேல்யூட், யூ ஃபீல் ஐ டிசர்வ் திஸ். அந்த மாதிரி உங்களுக்கு தோணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் உங்களுக்கு செல்ஃப்லேயே வரும். இதை தான் எலகண்ட் விமன் செய்வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், கண்டினியூஸ் லேர்னிங். நம்ம ஊரில் எல்லாருமே டிகிரி படிச்சுட்டேன், ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே படித்து என்ன பண்ணேன் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, அவங்க படிப்பாங்க. எப்போ தெரியுமா? வெறும் இதை நான் படித்தேன்னா என்னோடய வேலைக்கு இது உதவுமா, எனக்கு ஒரு ஹைக் கிடைக்குமா, சேலரிக்காக அப்படின்னு ரீட் பண்ணுவாங்க. பட் எலகண்ட் விமன் அப்படி பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் டெய்லி நான் படித்தேன்னா நான் க்ரோ ஆகவேனா, எனக்கு தேவையா அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் யோசிப்பாங்க. மணி இஸ் அ பை ப்ராடக்ட். இப்போ நான் க்ரோ ஆகிறேன், மென்டலி எனக்கு அறிவு வருதுன்னா ஆப்வியஸ்லி அதை வச்சு சம்வேர் எனக்கு ஒரு மணி அட்ராக்ஷன் இருக்கத்தானே செய்யும். அப்போ மணி இஸ் அ பை ப்ராடக்ட் தானே தவிர காசுக்காக மணி ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சு அதுக்காக இவங்க ஒரு வேலை அப்படின்னு இவங்க பண்ணவே மாட்டாங்க. எவ்ரிடே தே மேக் ஷுர் ஒரு 30 மினிட்ஸ் இல்லை 40 மினிட்ஸ் நான் கண்டிப்பாக ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளே வச்சுருப்பாங்க. அதுபடி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் அ பர்சன் அவங்க க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் ஃபோன் டியூரிங் கான்வர்சேஷன்ஸ். ஒரு மனுஷன் நம்ம கூட உட்காந்து பேசும்போது ஃபஸ்ட்டு அந்த மனுஷனை தான் நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது கிளாசிக் விமனுக்கு நல்லாவே தெரியும். ஃபோனை எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுடுவாங்க, அதை டேபிளில் கூட வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஃபோனை டேபிளில் வச்சு தான் சாப்பிடுவாங்க, பேசுவாங்க. இல்லை சில பேர் ஃபோனை மாற்றி இப்படி வச்சுருப்பாங்க, அதுவும் டிஸ்ரெஸ்பெக்ட் தான். ஸோ ஃபோனை நான் இப்படி வச்சு நான் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி இல்லை, ஐ டோன்ட் ரெஸ்பெக்ட் யூ. உங்களை விட எனக்கு வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ஃபோன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லாமல் சொல்கிறோம். தட் இஸ் டோட்டல் டிஸ்ரெஸ்பெக்ட் டு அ பர்சன். அதை நம்ம பண்ணவே கூடாதுங்கிறது கிளாசி விமனுக்கு நல்லாவே தெரியும். அதை சைலண்டில் போட்டு பேக்கில் வச்சுடுவாங்க, பேக்கும் பக்கத்தில் இருக்காது, சைடில் வச்சுடுவாங்க. ஸோ நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிற பர்சன் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், தே ஆல்வேஸ் காம்ப்ளிமெண்ட். நம்ம எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாருக்கிட்டையும் கைண்டாக நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஆனால் நாம் கைண்டாக இருக்கேங்கிற பேரில் அப்ரிசியேஷன் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி அவங்க ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட, இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க, உன் ஹேர் கட் பண்ணியா, சூப்பராக இருக்குது, இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் எவ்வளோ ஹாப்பியாகுது.
அந்த ஆள் ஹாப்பி ஆகும்போது அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். இது கிளாஸி விமனுக்கு நல்லாவே தெரியும். அதை அவங்க கண்டினியூஸாக அது ஒரு ஹேபிட்டாகவே கேரி பண்ணுவாங்க. நான் மெக்சிகோவில் இருக்கிறதுனால இங்கே நிறைய கிளாஸி விமன் என்னை சுற்றி இருக்கிறாங்க. ஸோ நான் வெளியே மீட் பண்ணும் போதெல்லாம் என்னை பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லுவாங்க, ஆனி உங்கள் ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்மளுமே என்னங்க சூப்பரு, இன்றைக்கி சும்மா சட்டையை போட்டுட்டு வந்தேங்க, நோ அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக தேங்க்யூன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க நமக்கு ஒரு கிஃப்ட் தராங்க, இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். அந்த கிஃப்ட் தரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லணுமா? அதை விட்டுட்டு கிஃப்ட்டை மூஞ்சிலே அடித்து வீசினோம்னா நல்லாவா இருக்குது? அது மாதிரி தான். ஸோ அவங்கக்கிட்ட இல்லைங்க அதெல்லாம் சாதாரண சட்டை, இதில் என்னங்க சூப்பர், ஓகே நோ ப்ளீஸ். ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. சேயிங் தேட் எஸ் ஐ டிசர்வ் திஸ் காம்ப்ளிமெண்ட், ஆமாம் இன்றைக்கி நான் அழகாக இருக்கேன் அப்படிங்கிற அக்செப்டன்ஸும் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் ரிசீவ் காம்ப்ளிமெண்ட் ஹாப்பிலி. நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். எப்போவுமே கிளாஸி விமன் தன்னைத்தானே தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஐ எம் இம்பார்ட்டண்ட், என்னோடய செல்ஃப் கேர் இம்பார்ட்டண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் எனக்கு வளருங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இப்போது நான் தூத்துக்குடி சேர்ந்த பொண்ணு தான். எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா விமன் அப்படின்னாலே நீ இப்படி தான் இருக்கணும், ஒன்றை நீ ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணுறவங்க தான் நல்ல விமன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்க தான் செய்யுது, இன்னுமே இருக்குது. அது உண்மை இல்லை. ஃபஸ்ட்டு உங்களை தான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். செல்ஃப் ரெகுலேட்டரி ரிசர்ச் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி படி பார்த்தீங்கன்னா ஃபிசியலாஜிக்கலி நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுறீங்களோ, எப்படி நடக்கிறீங்களோ, அது உங்கள் மைண்டை இம்பேக்ட் பண்ணும். ஆன் ஹவ் யூ ஃபோக்கஸ். இமோஷ்னலி நீங்கள் எப்படி அடுத்தவங்க ட்ரீட் பண்ணுறீங்க எல்லாமே உங்களோட பாடியிலேருந்து தான் மைண்டுக்கு போகும். மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் காலையில் ஜிம்முக்கு போகிறீங்க, ஹெல்த்தியாக இருக்கீங்க, ஃபிட்டாக இருக்கீங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுருக்கீங்க, இப்படிலாம் இருக்கீங்கன்னா ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க. ஸோ ஃபிசிக்கலி நீங்கள் நல்லா இருக்கும்போது மென்டலி ஆல்சோ ஆஸ் அ பர்சன் நீங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும். அதுக்கு ரொட்டீன் இருக்கணும். காலையில் நான் எந்திரிச்சு என்ன நான் பார்ப்பேன், ஒரு ஜிம்முக்கு போவேன், ஒரு யோகா பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு ரொட்டீன் இருக்கணும். ரொட்டீன் நமக்கு வேலை இல்லையோ இல்லை எங்கள் அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களோ என்ன என் வாழ்க்கையில் நடந்தாலுமே என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு ரொட்டீன் இருந்து தான் ஆகணும். அந்த ரொட்டீன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, ஒரு நாள் இல்லை. இன்றைக்கி நான் ஏன் எந்திரிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே இல்லாமல் ஒரு ரொட்டீன் இருக்கும். அந்த ரொட்டீனில் எனக்கு உண்டான டைம்ங்கிறது கண்டிப்பாக கிளாஸி விமனுக்கு இருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் if you want to be classy. So now finally we are in the conclusion. ஸோ கிளாஸி விமன் இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த சேனல் நான் இங்கிலீஷில் பண்ணாமல் தமிழில் பண்ணக்கூடிய மெயின் ரீசனே நம்மளை மாதிரி ஆட்களுக்கு இது எதுவுமே நம்ம ஊரில் தெரியறதில்ல. பீப்புளுக்கு இந்த அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் தமிழ்லையே பேசி இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கிளாஸி விமன் ஆகுங்க, ரெஸ்பெக்டை கெயின் பண்ணுங்கள், சொசைட்டியில் ஒரு நல்ல பேரோடு இருங்க. இதுக்கு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பாயிண்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பிறப்பிலேயே நான் இப்படி இல்லை, இப்படிப்பட்ட குடும்பத்தை நான் சார்ந்தவை இல்லை, எனக்கெல்லாம் இது வருமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. பை ப்ராக்டிஸ் எல்லாராலையுமே கிளாஸி விமனாக ஆக முடியும். நான் உங்கள் ஆனி. ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் an image consultant. So if you want to be a classy woman, please comment below saying classy so that I understand எத்தனை விமன் நம்ம ஊரில் கூட கிளாஸியாக மாற ரெடியாக இருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன். அடுத்த சண்டே இன்னொரு வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். பை பாய்.